வணக்கம். என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை. கடந்த சில வீடியோஸாக வந்து லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ், அதாவது கீழ்முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம், இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் காமனாக பார்க்குற ஒரு பிரச்சனை, காமனாக கேட்குற ஒரு சிம்டம், அதாவது ரொம்ப நேரம் நடந்தால் 2 கால்களும் மரத்து போயிடுது, பாரமாக இருக்குது. இதை வந்து என்ன காரணத்தினால வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது எப்படி ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரும்பொழுது அறுவை சிகிச்சை அல்லாது வேறு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்ப ஸ்டேஜில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸசைசஸ். அதுதான் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இந்த விஷயத்துலேருந்து, அந்த பிரச்சனைகள் சிம்டம்லேருந்து அந்த பேஷண்ட்டுக்கு துளை சுருங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்றத பற்றி ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ துளை வந்து கம்ப்ளீட்டாக சுருங்கி அது அடைப்பு ஏற்படுது. ஸோ நரம்புனால கால்களுக்கு சிக்னல் ப்ராப்பராக கொடுக்க முடியல, அதனால தான் இந்த சிம்டம் வருது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து அந்த துளை பெரிதாகும் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி டாக்டர், துளை வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் அந்த துளை பெருசாகும்னு சொல்லுவீங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி அந்த துளை ஓப்பன் அப் ஆகும், எப்படி வந்து அந்த துளை பெருசாகும், நரம்பில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு வந்து எப்படி போகும்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த போன் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு போன் மாடல். கீழ் முதுகில் நம்மளோட எலும்புகள் இப்படி தான் இருக்கும். சைட்லேருந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் எலும்புகள், இந்த எலும்புகள் நடுவில் இருக்குது, இதெல்லாம் தான் ஜவ்வு, டிஸ்க்குன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 2 பக்கமும் அந்த நரம்புகள் ஒரு சின்ன துவாரம் வழியாக வெளியேறும்னு. ஸோ இப்படி நேராக பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மரக்கிளைகள் மாதிரி நரம்புகள் வெளியேறுது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த துவாரம், அந்த துளை அடைச்சிரும்னு. ஸோ இதுதான் அந்த துளை. இந்த ஒரு சின்ன ஹோல் வழியாக தான் இந்த நரம்பு வருது. ஸோ இந்த ஹோல் சுருங்கிறதுனால தான் வந்து இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஸோ சர்ஜரியில் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு சின்ன லேப்ரோஸ்கோபி மூலமாக இந்த ஹோலை பெருசு பண்ணலாம். பட் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் மூலமாக எப்படி இந்த ஹோல் பெருசாகுதுன்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கு. அதில் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸ்பைன் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். படுத்துட்டு இடுப்பையும் முட்டியும் உங்கள் ஷோல்டரை நோக்கி அது பண்ணும்பொழுது தலையை வந்து மேல் வாக்கில் தூக்கணும். ஸோ கிட்டத்தட்ட அந்த பேஷண்ட் வந்து ஒரு சி மாதிரி இருப்பாங்க. ஸோ எலாபரேட்டாக அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஷார்ட்டாக சொன்னால் குனிகிற மாதிரி. ஸோ முன்பக்கம் குனிகிற மாதிரி. ஸோ இதுதான் முன்பக்கம், இதுதான் பின்பக்கம். ஸோ இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி குனியும் போது என்ன ஆகுது, இந்த துளை பெருசாகுது. சரிங்களா? இதே பின்பக்கமாக ஒருத்தர் நிமிர்றாருன்னா இந்த துளை வந்து சின்னதாகும். ஸோ அதனால தான் ஸ்பைன் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுவோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்க மசில்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ துளையில் ஒரு சின்ன ஒரு ஓப்பன் அப் ஆகும். 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைச்சாலே போதும், அந்த நரம்பில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஸ்பைன் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாபரேட்டாக அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து ஷாப்பிங் கார்ட் சைன் சொல்லுவாங்க. அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி இருக்கும் இல்லையா. ஸோ வயசானவங்க குனிஞ்சு அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகும்போது அவங்களே அறியாமல் அந்த கூன் போடுறாங்க இல்லையா. அப்போ வந்து அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. பட் நிமிர்ந்தன்னா அவங்களுக்கு அந்த வலி ஏற்படும். அதான் ஷாப்பிங் கார்ட் சைன் சொல்லுவாங்க. ஸோ குனியறது நல்லது. ஸோ அமெரிக்கா வேணாம், நம்ம ஊர் உதாரணம் சொல்லணுன்னா, எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே அந்த துளை வந்து அடைச்சிருக்கும். பட் அந்த பேஷண்ட்டை கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக சிம்டம்ஸ் இல்லை டாக்டர்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜில் இருக்கவங்க, வயலில் வேலை செய்கிறவங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம ஊரில் வந்து வயலில் வேலை செய்யும்போது அந்த ஃபுல்லாக குனிஞ்ச மாதிரி தான் வேலை செய்வாங்க. ஸோ அவங்களே அறியாமல் ரொம்ப வருஷமாக அந்த ஃப்ளெக்ஸார் மசில்ஸ், முன்னாடி இருக்க அந்த மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துளை அடைச்சாலும் பெரிய சிம்டம்ஸ் இருக்காது. இன்னும் சிலர் வந்து யோகாசனம், சில ஆசனாக்கள், அதாவது முன்னாடி குனிகிற மாதிரியான ஆசனாக்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆசனத்தெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐயில் மாற்றங்கள் நிறைய இருக்கும். பட் 1 கிலோமீட்டர் என்னால் கம்ஃபர்டபுளாக நடக்க முடியுது டாக்டர், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே வந்து அவங்க ஸ்பைன் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து வேர்ல்ட் ஸ்பைன் டே அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ஸ்பைன் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 50 வயசுக்கு மேலே எல்லா வயதானவர்களும் வந்து ரொட்டீனாகவே இந்த ஸ்பைன் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸை பண்ணலாம். ஸோ பண்ணோன்னா அந்த லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ் வராமலே தடுக்கலாம். அதையும் மீறி வந்தால் ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே பெயின் ரிலீஃப் கிடைக்கும். இது மட்டும் பத்தாது, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதே வந்து அவங்க வெயிட்டையும் குறைக்கணும். ஏன்னா அவங்க நிற்கும் போது நடக்கும்போது அவங்க மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெயிட் தான் அந்த நரம்பு அழுத்தம் கொடுக்குது. ஸோ வெயிட் ரிடக்ஷன் அண்ட் லம்பார் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைசஸ் அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கிங் போக முடியுமோ வாக்கிங், அண்ட் டயபெட்டிஸ்
அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஸ்மோக்கர்ஸாக இருந்தால் ஸ்மோக்கிங் உடனே ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸசைசஸ் மூலமாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இந்த விஷயத்தை நம்ம தடுக்கலாம். இன்னொரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்பைனில் ப்ராப்ளம் இருந்தாலே வந்து குனியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்குது. ஸோ காலில் நரம்பு அழுத்தம் வருது அப்படின்னும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ராக்ஷன் மாதிரியான எக்ஸசைஸை சம்டைம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. காலில் வெயிட் போட்டு இருக்கிறது, அது சிலருக்கு அந்த ட்ராக்ஷன் ஆங்கிள் ஒழுங்காக இல்லைன்னா பெயின் அக்ரவேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா நிமிர்ற மாதிரியான எக்ஸசைஸ், கோப்ரா எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அது பண்ணால் இந்த பெயின் அக்ரவேட் ஆகும். ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிமிர்ற மாதிரியான எக்ஸசைஸ் கிடையாது, குனிகிற மாதிரியான எக்ஸசைஸ். ஸோ குனியறது ஸ்பைன் பிரச்சனைக்கு, அதுவும் குறிப்பாக லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ்க்கு ஆக்சுவலாக நல்லது. ஸோ இன்னொரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்து டாக்டர் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஒபீஸாக இருக்கவங்க, தொப்பை பெருசாக இருக்கிறவங்களால பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பையும் முட்டியும் மடக்கி அவங்க தோள்பட்டை வரைக்கும் கொண்டு வர முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், இனிஷியல் ஸ்டேஜஸில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்துக்கலாம். ஸோ வேறு யாராவது ஒருத்தர் அந்த ஹிப் அண்ட் நீயை வந்து அவங்க தோள்பட்டையை நோக்கி புஷ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த இடுப்பை தாண்டி ஒரு 90 டிகிரிக்கு மேலே ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது அவங்களால அதை பண்ண முடியும். ஸோ முன்பக்கம், முட்டிக்கு முன்பக்கம் அவங்களால பிடிக்க முடியலனா தொடைக்கு பின்பக்கம் கூட பிடிச்சிக்கலாம். ஸோ ஏதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஏர்லி ஸ்டேஜில் நல்ல ரிசல்ட் இருக்கும்.